பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையாளியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் பேச்சு எடுபடுகிறது, கதறுகின்ற பெரியாரிஸ்டுகள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் தமிழகத்தினுடைய காட்சி ஊடகங்களினுடைய விவாத நிகழ்ச்சிகள், நேரடியாக தோன்றி கருத்துரை வழங்குகின்ற மக்கள் மேடை போன்ற நிகழ்ச்சிகளில் திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர்கள் தோன்றி கருத்துரை வழங்குவதை தவிர்த்து வருகிறார்கள். இதற்கான காரண காரியங்கள் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர்கள் நேரடியாக சொல்ல நினைக்கின்ற அந்த கருத்துக்களை தங்களால் நேரடியாக சொல்ல முடியாத சூழலில் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரியான சோகால்டு இன்டலெக்சுவலை வச்சு பேச விடுறது, அவர்கள் பதில் சொல்ல வழி இல்லாமல் படுற அவமானங்கள், இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெகு சமீபத்தில் ஒரு காணொலி பதிவு வந்தது, நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த காணொலி பதிவினுடைய சுருக்கமான கருத்து அப்படின்னா என்னன்னா, சீமானின் பேச்சு தமிழ்நாட்டில் எடுபடுகிறது, அவருக்கான ஒரு ஈர்ப்பான பேச்சாக அது அமைகிறது, அவரை நோக்கி இளைஞர்கள் மிக பெரிய அளவில் திரள தொடங்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈவேரா குறித்து நாம் பேசும் பொழுது அவ்வளவு ஈர்ப்பு இளைஞர்கள் மத்தியில் இல்லாமல் போச்சு. ஈவேராவினுடைய சிந்தனைகள் குறித்து நம்ம பேசும் பொழுது அது அவர்களிடம் போய் சென்று சேர மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற குடும்பமாக காட்டிக்கொள்கிறாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினரில் இருக்கிறவர்கள் 40 வயதுக்கு கீழே உள்ள பல இளைஞர்கள் ஈவேரா குறித்து சிந்திக்கிறத மறந்துட்டாங்க. அவங்க தமிழ் தேசியம் குறித்த சிந்தனையை உள்வாங்கி கொண்டே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் வளர்ந்து வர்றதை எங்களால் பார்க்க முடிகிறது. இது இப்படியே போனால் ஒரு காலத்தில் ஈவேரா என்றால் யார் என்று விளக்க வேண்டிய சூழல் வரும். அதே போல் இளைய தலைமுறைக்கு அங்கெல்லாம் இருக்கின்ற, அதாவது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற ஈவேராவினுடைய சிலைகள் தேவையற்றது போன்ற ஒரு சிந்தனை உருவாகிவிட வாய்ப்பு இருக்கு. அதனால் இது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நகருது. பெரியாரிஸ்டுகளும் பெரியாரை பற்றி பேசுகின்ற திராவிட ஆட்சியாளர்களும் இதில் மிகப்பெரிய கவனத்தை கொள்ளணும். அது நீங்கள் சீமானை வீழ்த்தணும் அப்படிங்கிறதை தாண்டி நீங்கள் தமிழ் தேசிய கருத்தியலை வீழ்த்துவதற்கு, பெரியாரிய கருத்துக்களை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வதற்கு என்ன வழிவகை என்று நீங்கள் பார்க்கணும். இதை நினச்சா எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது, ஆனாலும் நான் உண்மையை பேச வேண்டும் என்று நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியாரிய மேடை பேச்சாளர், பெரியாரிய சிந்தனையாளர், ஈவேராவினுடைய வாரிசு பேசியிருக்கிறத நம்மளால் கேட்க முடிகிறது. உண்மையிலேயே அது ஒரு அந்த புலம்பலை நம்ம ரசிக்கிறதை தாண்டி அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற வேற எந்த பதிலும் இல்லை. சரி, இந்த நேரத்தில் நம்ம 2 முக்கியமான கருதுகோள்களை கண்டு உணரணும். காரணம் என்னென்னா, ஒன்று, அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சு இளைய தலைமுறைக்கு எப்படி போய் சேருது, அது எதனால் எடுபடுது, இது குறித்து நம்ம சிந்திக்கணும். அதே போல் ஈவேராவினுடைய பேச்சு ஏன் போய் சேரலை, எதனால் எடுபடலை என்றது குறித்து நம்ம சிந்திக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தளத்தை பொறுத்தவரையிலையும் பெரிய பின்புலமற்று ஒரு அரசியல் கட்சியாக 2009 தொடங்கி கிட்டத்தட்ட 2 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தலை தாண்டி தமிழகத்தினுடைய 3வது பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்குது நாம் தமிழர் கட்சி. இந்த சூழல்லையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னு சொன்னா, கட்சி சாராதவர்கள் கூடுகின்ற கூட்டம் கட்சி சார்ந்தவர்களை விட பல நூறு மடங்கு அதிகமாக இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2009 அண்ணன் சீமான் அவர்கள் என்ன கருத்தியலை முன்வைத்து தன்னுடைய அரசியல் பயணத்தை, அதாவது தமிழ் தேசிய அரசியல் பயணத்தை தொடங்கினாரோ அதே கருத்தியல்ல கொஞ்சம் கூட பிசகாமல் 15 வருடமாக தொடர்ச்சியாக அதே கருத்தியலை பேசிட்டு வர்றாரு. இது எல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சு எடுபடுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே ஒடுக்கப்பட்ட எளிய மக்களினுடைய மனநிலையிலிருந்து, பாதிக்கப்பட்ட தளத்திலிருந்து பேசப்படுகின்ற ஒரு பேச்சாக, ஒரு குரலாக அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து ஒலிப்பதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்லது சமுதாயத்தில் ஒரு விடுதலையை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரு மனநிலையிலையும் சீமான் அவர்கள் பேசுவது சீமான் பேச்சல்ல, நாம மனசுல நினைச்சதை தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால அவரை நம்ம கூர்மையா கவனித்து பின்தொடர்வோம். அப்படிதான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதுல ஏன் ஈவேராவினுடைய பேச்சு எடுபடாமல் போனது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்.
ஈவேரா இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து இவர் காங்கிரஸை எதிர்த்து பேசினார், காங்கிரஸ் உறுப்பினராகவே இருந்து பேசினார், மற்றபடி பல குழப்பங்களை செஞ்சார். இன்னொன்று, இந்த ஈவேராவினுடைய கருத்துக்களை நீங்கள் போய் அதாவது வெளிப்படையாக பேசி விவாதிக்கணும்னா ஒரு முதலாளித்துவத்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி, அதாவது நிறைவு செய்கிற மாதிரி இருக்குமே ஒழிய தொழிலாளிகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, அவர்களுடைய காயங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய பேச்சாக அது அமையலை. அதே போல இவர்கள், அதாவது ஈவேராவினுடைய சிந்தனை மட்டும் அப்படி இல்லைங்க, ஈவேராவினுடைய சிந்தனைகளை தூக்கி சுமந்த திராவிட இயக்க அரசியல்வாதிகளினுடைய போக்கும் பணக்காரனை ஆக்கணும், பணக்காரன் பக்கத்தில் நிற்கணும், குறிப்பாக தமிழ் இனத்திற்கும் தமிழர்களினுடைய சித்தாந்தத்திற்கும் தமிழ் இன ஓர்மைக்கும் எதிராக நின்று களமாட வேண்டும் என்ற சீரிய நோக்கோடு இவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால தான் சமீப காலமாக திராவிட சித்தாந்தத்தின் மீதான பேச்சு, அதனுடைய அந்த பேச்சுக்கு மக்களிடம் இருக்கிற ஈர்ப்பு மிக பெருமகுதியாக குறைந்து விட்டது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய புலம்பலுக்கு மிகப்பெரிய, நீங்கள் பாருங்களே, அவர் காணொலி பதிவில் புலம்புறாரு. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸ் மீட்டிங்னு இருக்குது, ட்விட்டரில் எக்ஸ் வலைதளத்தில் ஸ்பேஸ் மீட்டிங்னு இருக்குது, அதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப புலம்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஒரு படத்தில் ஒரு சூர்யா காதை வச்சுக்கிட்டு அதை ரசிப்பார் இல்லையா, எதிரியினுடைய கொலையுண்டவரினுடைய அந்த அழுக்குறலை கேட்டு நம்மளுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இவர்களுடைய புலம்பலை நம்மளால் கேட்க முடிகிறது. இதில் நம்ம கூர்மையாக பார்க்குற செய்தி என்னென்னா, அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சு எடுபடுவதற்கு என்ன காரண காரியம் இருக்குதோ அதற்கு எதிர்தளத்தில் கடந்த காலத்தில் ஈவேராவின் பேச்சு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வெகு சமீப காலமாக தமிழகத்தினுடைய முக்கியமான காட்சி ஊடகங்களினுடைய விவாத நிகழ்ச்சிகளில் எதையுமே பெரியாரிய இயக்கத்தினுடைய தலகர்த்தர்கள் கலந்து கொண்டு பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள், வரமாட்டேங்கிறாங்க. இதற்கு என்ன காரண காரியம் என்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இவங்க ஒரு காலத்தில் பெரியார் பேசினார் என்று எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு பேசுவாங்க. இப்போ சமகாலத்தில் அது மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் பெரியார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்றார் அப்படின்னு இவங்க தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினா, எதிர்தளத்தில் இருக்கிறவருங்க இங்கே பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த விடுதலை இதழில் இந்த இடத்துல பெரியார் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, இதற்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அதே போல் பெரியார் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய காப்பரனாக இருந்தார் அப்படின்னு இவங்க பேசினாங்கன்னா, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் குறித்தும் கிறிஸ்தவர்கள் குறித்தும் ஈவேராவினுடைய சிந்தனை என்ன சொல்லுது அப்படின்னு ஆதாரத்தோடு கொண்டு வைத்த பிறகு இவங்களுக்கு அதாவது ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கருது பொருள்கள் இல்லை. இப்போ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஆதாரத்தோடு கருத்தரங்கிலேயோ அல்லது காட்சி ஊடகங்களினுடைய விவாத நிகழ்ச்சியிலேயோ உட்கார்ந்துடுறாங்க. நம்மள்கிட்ட ஆதாரமெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ சூரியர பாண்டியன், குளத்தூர் மணி ஆட்கள்லாம் உட்கார்ந்து இவங்க இப்போ உண்மைக்கு பொருந்தாத ஒரு செய்தியை கடந்த காலத்தில் சொன்னது போல் இப்போ சொல்லி, இப்போ அதில் விவாதத்தில் தம்பி இடுமோகன் கார்த்திக் மாதிரி ஆட்கள் போய் உட்காந்து என்னையா பேசுகிறீங்க, உங்களால் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, எப்படி அவர்களை எதிர்கொள்வது? என்ன சொல்லப்போனால் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின்படி உட்கார்ந்து பேச நினைக்கிறவங்களை கருத்தியலாக எதிர்கொள்வதற்கு எந்த கருத்தும் ஈவேராவிடம் இல்லாது போன ஒரே காரணத்தினால்தான் இவங்க காட்சி ஊடகங்கள் விவாத நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்லை. அதே போல் அச்சு ஊடகங்களில் போய் எழுதி விடுறதோட சரி, இது போன்ற பல இதை தவிர்த்து வர்றாங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பெரியாரிய இயக்கவாதிகளினுடைய சந்தர்ப்பவாத அணுகுமுறை. இப்போ ஈழம் என்ற கொள்கைக்கு நாங்கள் நேர்மையாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஈழம் என்ற கொள்கைக்கு நேர்மையாக இவங்க எல்லா காலத்துலையும் இல்லை. 2009க்கு முன்னாடி இந்த பெரியாரிய இயக்கங்களினுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும், 2009க்கு பின்னாடி இவர்களுடைய அணுகுமுறை ஒரு மாதிரியாக இருக்கும். 2009க்கு முன்னாடி கலைஞரை அவரா ஒரு இனத்தை காட்டி கொடுத்த துரோகி அப்படி இப்படின்னு பேசின வாய்கள், அதாவது திராவிட இயக்க தலகர்த்தர்களினுடைய வாய்கள் இப்போ தான் கலைஞர் அவர்கள் சர்வலோக நிவாரணி அப்படின்னு எல்லாம் பேசி கொண்டு இருக்குது. அப்போ என்னென்னா, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, முன்னாடி உள்ளதே பின்னாடி பார்க்க முடியாத அளவுக்கு மறதி நோயால் இருந்த காலம் போய் நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனங்கிறத கையடக்க அலைபேசியிலேயே வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் தெரிகிறதுனால இவங்களால நேரடியாக ஒரு பொய்யை ஒரு உண்மை போல சித்தரித்து கூற முடியாத ஒரு சூழல். அது உங்களுக்கு அதை எதிர்கொள்வதற்கு முடியலை. இன்னும் என்ன சொல்லப்படுறது, அசிங்கமாக இருக்குது.
ஒரு விவாத நிகழ்ச்சியில் வந்து இது போல் நடந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கப்பட்டுட்டு அதன் பிறகு அவர்கள் வருவதை வெகுவாக தவிர்த்து விட்டார்கள். இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் அந்த திராவிட இயக்க தோழர் வந்து ஒரு காலத்தில் பெரியார் என்கின்ற பிம்பம் இந்த மண்ணில் இல்லாமையே போக போகுது, நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு எல்லாம் புலம்பி இருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் பேச முடியாத, இவங்கெல்லாம் ஆற்ற முடியாத கருத்தியல்களை இன்னொருத்தரை வச்சு இப்போ சுகுணா திவாகர், சோபா சக்தி, இது போல அந்த என்ன சொல்றது சோகால்டு இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது கட்டமைக்கப்பட்ட ஒரு சிலர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்களும் ஒரு கடந்த காலத்தில் ஒரு அணுகுமுறையை வைத்திருந்து இப்போ நிகழ்காலத்தில் வந்து அவர்கள் வந்து இவங்க சொல்லிட்டாங்கன்னு ஒன்று பேசும் பொழுது ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அப்படி தான் வெகு சமீபத்தில் ஒரு மாலை முரசு தொலைக்காட்சின்னு நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி, அதில் வந்து எழுத்தாளர் சுகுணா திவாகர் வந்து கலந்துக்கிறாரு. அவர் வந்து பெரியார் இயக்கம் தான் இதில் எல்லாம் சந்திச்சிச்சு, எல்லாத்தையும் சாதிச்சிச்சு, பெரியார் இயக்கத்தை வந்து கடைசி வழிகாட்டியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி இப்படிலாம் பேசும் பொழுது இதே சுகுணா திவாகர் அவர்கள் எழுதிய பெரியார் மீது வைக்கின்ற விமர்சனமும் அதனுடைய விளக்கங்களும் காலம் அது மாதிரி ஏதோ ஒரு தலைப்பில் இவர் 2012 எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோகன் கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்க 2012 நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீங்க, இந்த புத்தகத்தில் பெரியாரிய இயக்க சிந்தனைகளுக்கும் திராவிட இயக்க பெரியாரியவாதிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஒரு கருத்து, இப்போதைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரியாரிய சிந்தனைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எந்தவித தொடர்பும் இல்லை என்று நீங்களே 2012 எழுதியிருக்கிறீங்க. அதே போல் அந்த 2012 எழுதியிருக்கிறது பழைய கருத்துங்க, இது நான் ஒரு காலத்தில் வந்து இதை புரியாமல் நாங்கள் எழுதிட்டோம், இப்போதைக்கு வந்து அந்த கருத்தியல் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அதே புத்தகத்தை 2023 மறுபதிப்பு செஞ்சுருக்கிறீங்க. 2012 எழுதி வைத்த கருத்தை அப்படியே 2023 வரலையும் மறுபதிப்பு செஞ்சுருக்கிறீங்க. இதற்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு சுகுணா திவாகர் என்கின்ற எழுத்தாளருக்கு மிகப்பெரிய அசிங்கமாயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை அது நாங்கள் எழுதாமல் விட்டுருக்கலாம், ஆனாலும் எங்களுடைய கருத்து வந்து இப்போ அது இல்லை, அந்த கருத்தை மாற்றிக்கிட்டோம். ஒரு எழுத்தாளர் 2012 ஒரு கருத்தியலாளராக இருக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து இந்த காசு பணம் தொட்டு மணியின் அடிப்படையில் இந்த குளத்தூர் மணி போன்றவர்கள் கொடுத்த அழுத்தங்களில் அல்லது அவர்கள் கொடுக்கின்ற ஆஃபர்களில் பெரியாரினுடைய ஈவேராவினுடைய அந்த சிந்தனை வந்து திராவிட இயக்கத்தினுடைய அந்த தத்துவத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ எடுத்துகிட்டு போகுது போன்ற ஒரு கருத்துரையை வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு மூடப்பட்ட ஒரு அறையில் நடந்த பேச்சுங்க, அவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் இப்படி சொல்லிட்டேன், நான் தான் நிறுவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற நாட்கள்லாம் இப்போ இல்லை. இப்போ நீ என்ன சொன்னாலும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் போகின்ற, ரெண்டு பேரும் பேசுகின்ற, ரெண்டு பேரும் பதிவு செய்கின்ற கருத்துக்களை நேரடியாக மக்கள் பார்த்துக்கிட்டு எவன் பேச்சில் உண்மை இருக்கு, எவன் பேச்சில் தடுமாற்றம் இல்லை, எவன் பேச்சில் வந்து நேர்மை இருக்கு, எவன் பேச்சு வந்து உண்மையிலேயே உண்மையாக தெரிகிறது என்பதை மக்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த சுகுணா திவாகர் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கமாயிடுச்சு. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாராச்சும் அவர் எழுதின புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை அவரே மறுக்கிறாரு, அப்புறம் 11 வருஷம் கழிச்சு போட்ட பதிப்புலையும் அதை வந்து மறுபதிப்பு செய்யும் பொழுது மறுக்காமல் பதிவு பண்ணிட்டு நேரடி விவாதத்தில் மறுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த காணொளி பதிவின் வாயிலாக பெரியாரிஸ்டுகளினுடைய புலம்பல் நியாயமானது தான். அதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கடைபிடித்திருக்கின்ற தத்துவம் இந்த மண்ணின் மக்களுக்கு தேவையான ஒன்றாக கடந்த காலத்திலையும் இல்லை, இந்த காலத்திலையும் இல்லை. அதுபோல் தமிழ் தேசிய தத்துவம் இந்த மண்ணின் மக்களுக்கு தேவையான ஒன்றாக இந்த காலத்தில் மிக மிக அவசியமான பொருளாக இருக்கின்றது. அதே போல் அந்த தத்துவத்தை முன்னெடுத்துட்டு போகின்ற தலைமை அந்த தத்துவத்திற்கு மிக நேர்மையாக நடக்கின்ற வரலையும் உங்களால் எந்த கதறியும் தமிழ் தேசியத்தை எதிர்கொள்ளவே முடியாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.